மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 68. உனது பிரச்சனைகளை உன்னால் தான் சரி செய்ய முடியும், ஏனென்றால் அதை உருவாக்கியவனே நீதான். ஓஷோ வரிகள். அறையில் மீராவை அமர வைத்து அவளுக்கு ஊட்டிக் கொண்டிருந்தான் ரகு. அவள் போனில் பேசியபடி இடையிடையில் அவன் கையால் உணவையும் வாங்கி கொண்டு இருந்தாள். பொறுமையாக அவளுக்கு ஊட்டி முடித்தவன் அவள் குடிக்க தண்ணீர் கொடுத்தான். குடித்துவிட்டு கிளாஸை அவனிடம் தந்தவள் 1 மினிட் என்று போனில் சொல்லிவிட்டு ஸ்பீக்கரை மறைத்து கொண்டு, இப்போ நான் போகவா என்றாள் அவனிடம். அவள் உதட்டிலிருந்து வழிந்த நீரை ஒரு பூந்துவாளையால் மெல்ல ஒற்றி எடுத்துவிட்டு, இப்போ போ என்றான் புன்னகையோடு. அங்கிருந்து செல்ல எழுந்தவள் சட்டென்று ஒற்றை கையால் அவன் கன்னம் பற்றி சத்தமில்லாமல் அழுத்தமாக ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு சென்றாள். சில நிமிடங்கள் அந்த நினைப்பிலேயே கண்கள் மூடி ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தான். அப்போதுதான் வித்யாதரனிடம் இருந்து அழைப்பு வந்தது. அதை கண்டு புன்னகைத்து கொண்டான். என்ன சகல, இந்நேரத்துக்கு கால் பண்றீங்க? எங்க வீட்டு வாளுங்க ஏதாச்சும் வேலையை காட்டிட்டாங்களா என்ன? சிரிப்போடு கேட்டான். ஐயோ சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்று அவசரமாக அனைத்தையும் வாக்குமூலம் கொடுத்தான் தரன். உறக்க சிரித்தான் ரகு. அவன் நீங்க தான் மாப்பிள்ளன்னு கண்டுபிடிச்சிட்டா, அதுதான் உங்களை வம்பிடுத்திருக்கா. ஆர் யூ ஷியர்? டேம் ஷியர். எதுக்கும் கீர்த்திக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்களேன். உண்மையிலேயே அவளுக்கு வேற யாரையாச்சும் பிடிச்சிருந்து உங்களுக்கு பயந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாதில்ல? இறங்கிய குரலில் கேட்டான். அப்போ உங்களுக்கு கீர்த்தி வேண்டாமா? வேணும் தான், ஆனா அவளுக்கு பிடிக்காம அது தப்பில்லையா? நல்லவரா இருக்கலாம், அதுக்காக இவ்வளோ நல்லவரா இருக்கக்கூடாது. இப்படியே இருந்தீங்கன்னா உங்க பாடு இந்த வீட்டில் அதோ கதிதான் என்று விட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டான் ரகு. டேய் அண்ணா என்றவாறே வந்தாள் வெண்மதி. இதுக்கு எதுக்குடி அண்ணான்னு கூப்பிடுற? பேசாம பேர் சொல்லியே கூப்பிடு. ஓகே, அப்போ வித்யான்னு கூப்பிடவா? கிண்டலாக அவள் கேட்க இரு கையையும் மேலே தூக்கி கூப்பினான். வேணாம் தாயே என்றான். அந்த பயம் இருக்கட்டும். சரி சரி, அப்பா உன்னை சீக்கிரம் ரெடியாக சொன்னாரடா என்று விட்டு சென்று விட்டாள். பிசாசு, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பார் தங்கச்சியா, இவகிட்ட எவன் வந்து மாட்ட போறானோ? அந்த பரிதாப ஜீவனை நினைத்து வருந்தியபடி தயாராகச் சென்றான் தரன். ரகு அறையிலிருந்து வெளியில் வந்தான். என்ன மாப்ள, பொண்டாட்டிக்கு ஊட்டி முடிச்சாச்சா என்றவாறே ஜெயராஜ் கிண்டலாக எதிர்கொண்டார். ஆச்சு மாமா, அவனும் சிரித்து கொண்டே கூறினான். பத்மா வந்து அவன் கையில் இருந்த தட்டை வாங்கி கொண்டார். குகன் எங்கக்கா? ஜோஷி பாப்பா கூட இருக்கான் சார் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். இவளுக்கு என்ன பிடிக்காது, ஆனா என் பையனை மட்டும் எந்நேரமும் தூக்கிக்கிட்டே சுத்துறாமாம்மா. மாப்பிள்ள, எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அவன்கிட்ட பேசி பேசி அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட போறா. உறக்க சிரித்தான் ரகு. அவ அப்படியெல்லாம் பண்ற பொண்ணு இல்லை மாமா, அப்படியே பண்ணாலும் பார்த்துக்கலாம் கண்கள் சிமிட்டி கூறினான். ஜோஷியின் மெத்தையில் அமர்ந்து சத்தமாக சிரித்தபடி கையை தட்டி தட்டி தொலைக்காட்சியை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் 2 வயது குகன். அவன் அருகில் அமர்ந்து அவன் காதில் ஏதோ அவள் சொல்லி கொண்டிருக்க அவன் அதனை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு இருந்தான். யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க அவசரமாக ரிமோட்டை தேடி எடுத்து தொலைக்காட்சியை அணைத்தாள் ஜோஷிதா. சித்தி என்றவாறே அவன் விரலை நீட்டி டிவியை காட்ட, அப்புறம் இப்போ வேண்டாம், நாம போய் கீர்த்தி சித்தி ரெடியான்னு பார்க்கலாமா என்று கேட்டுக்கொண்டே சென்று கதவை திறந்தாள். பாப்பா, 2 பேரையும் பாட்டி சாப்பிட கூப்பிட்டாங்க என்றார் பத்மா. இதோ வரேன். கீர்த்தி அக்கா சாப்பிட்டாளா? சாப்பிட்டுட்டு மேக்கப் பண்ணிக்க போயாச்சுமா. ஹர்ஷி, உங்க 2 பேருக்காகத்தான் டேபிளில் வெயிட்டிங். ஓ, சிரித்து கொண்டே பத்மாவோடு படி இறங்கினாள். மீராமா சாப்பிட்டாச்சான்னு கேட்கவே இல்லையே பாப்பா. அவள் முகம் மாறியது. இந்நேரம் வரைக்கும் எப்படியும் அந்த ஆளு பொண்டாட்டிய பட்னியா வச்சிருந்திருக்க மாட்டார் என்று விட்டு வேகமாக நடந்தாள். ரகு சாரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு, ஆனா கேட்டா அவரை பிடிக்காதுன்னு சொல்லும் தனக்குள் சொல்லி சிரித்து கொண்டார். வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கின்றதா என்று பார்வையிட்டு கொண்டிருந்த ரகுவின் மொபைலில் குறுஞ்செய்தி வந்தது. எடுத்து பார்த்தான். வீட்டில் சுப நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள். அவன் இதழில் புன்னகை அரும்பியது. நீங்கள் வந்திருக்கலாமே. அந்த ஊர் என் மனைவியின் ஞாபகம் அதிகமாக வர பிடிப்பதில்லை. எனக்காக வந்திருக்கலாமே. சில நிமிடங்கள் கடந்தும் எந்த பதிலும் வரவில்லை. மேலும் சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தும் பதில் வராமல் போகவே, உங்கள் மகனுக்கு அழைப்பு விடுத்தும் அவர் வர தயாராக இல்லை என்று அனுப்பினான். அடுத்த நொடி ஆஃப்லைனுக்கு சென்று விட்டிருந்தார் திருக்குமரன். இப்போ எப்படி நீ வராம இருக்கன்னு நானும் பார்க்குறேன்.
ஏளன புன்னகையோடு தனக்குள் சொல்லிக் கொண்டான் ரகு. கவினின் செல்போன் ஒலிக்க, கவின், கால் வருது பாரு என்றாள் சம்யுக்தா சமையலறையில் இருந்து. நான் குளிச்சிட்டு இருக்கேன்டி. ஓகே ஓகே என்றவள் அவசரமாக அடுப்பை சிம்மில் வைத்துவிட்டு அறைக்குள் சென்று அவன் போனை எடுத்து பார்த்தாள். மாமா, புன்னகையோடு சொல்லிக் கொண்டவள், ஹாய் மாமா, ஹவ் ஆர் யூ என்றாள். ஃபைன்மா, கவின் எங்க? அவள் பதில் சொல்லும் முன் கவின் வந்துவிட, இந்தா மாமாதான் என்று அவன் கையில் திணித்தாள். எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன் என்றவர் ஜாக்கிரதையாக ரகுவின் பெயரை தவிர்த்து, மீரா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலையா என்றார். இல்லப்பா. அவன் குரல் இறங்கிவிட்டது. ஏன்? அவ்வளோ முக்கியமாக தோணலப்பா. அவங்க இன்வைட் பண்ணாங்க இல்லை? ஃபோனை தாண்டி அவர் பேசுவதெல்லாம் சம்யுக்தாவிற்கும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. கவின் பதில் சொல்லும் முன் அவன் ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு, ரகு மீரா 2 பேரும் நேர்லேயே வந்து இன்வைட் பண்ணாங்க மாமா என்றாள். அப்புறம் என்ன கவின், வீட்டோட தானே செய்கிறாங்க. மேரேஜ் கிராண்டாக பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு முக்கியமானவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க போல. அப்போ நீங்கள் 2 பேரும் போயிட்டு வர்றது தானே மரியாதை. அதே தான் மாமா நானும் சொன்னேன். ஆனால் இவர் தான் மாமா பிடிவாதமாக இருக்காரு. அவங்க நம்ம வீட்டு படி ஏறி வந்து கூப்பிட்டு இருக்காங்க. உன்னோட வெறுப்பை எல்லாம் தள்ளி வச்சுட்டு போயிட்டு வர்றது தான் மரியாதை. சரிப்பா. அவர் அழைப்பை துண்டித்து விட சில நிமிடங்கள் அதையே பார்த்து கொண்டு இருந்தான். ஹேய், அப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா? அப்போ நான் ரெடியாக ஆரம்பிக்கிறேன் என்ற சம்யுக்தா சமையலறைக்கு சென்று அடுப்பை அணைத்து எல்லாவற்றையும் சரிபார்த்து மூடி வைத்தாள். மீண்டும் அறைக்குள் வந்து கபோர்டை திறந்து உடையை தேர்வு செய்ய ஆரம்பித்து விட்டாள். அதை பார்த்த கவின் அமைதியாக பால்கனியில் போடப்பட்டிருக்கும் மூங்கில் ஊஞ்சலில் சென்று அமர்ந்தான். அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கீழே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தங்கியிருப்பது ஹை கிளாஸ் ஃப்ளாட்டு தான். இப்போது அவனிடம் எல்லா வசதியும் இருக்கிறது. தொழில் இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆசைப்பட்ட வாழ்க்கை கூட கை சேர்ந்து விட்டது. ஒன்றை தவிர, அவன் அப்பா. சித்துவுடன் சேர்ந்து தொடங்கிய தொழில் அவர்களே எதிர்பார்க்காதபடி உச்சத்தை தொட்டது. இந்த 3 வருடங்களில் சென்னையிலேயே இன்னும் 3 கிளைகளை தொடங்கிவிட்டனர். நிற்க நேரமின்றி சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டு இருக்கின்றனர். படிப்பை முடித்துவிட்டு வந்த சம்யுக்தா அவனுக்காக காத்திருந்தாள். மனதில் அவள் மீது ஆசை இருந்தாலும் அவர்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தால் அதனை வெளிக்காட்டாமல் அடக்கி வைத்து கொண்டான். சம்யுக்தா மிகவும் யோசித்து தன் தந்தையின் தொழிலில் ஈடுபடாமல் சேராவோடு கைகோர்த்து கொண்டாள். அவர்கள் விருப்பத்தை மீறி கவினை திருமணம் செய்ய வேண்டி வந்தால் அது பிரச்சனையாகும் என்று சேராவோடு இருந்து கொண்டாள். அவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது போல் சேராவின் வீட்டில் அவள் காதலுக்கு எதிர்ப்பு மட்டுமே கிடைத்தது. 4 மாதங்கள் வீட்டில் இருந்தபடியே போராடி பார்த்தாள். ஆனால் யாரும் மனம் மாறுவதாக தெரியவில்லை என்றதும் 6 மாதங்கள் முன்பு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். அவளுக்கான முழு ஆதரவும் சேரா மட்டுமே. அவனே அவர்களுக்கான திருமண ஏற்பாட்டை செய்தான். திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டு எல்லோருக்கும் விஷயத்தை தெரிவித்தான் சேரலாதன். அடித்து பிடித்து மதுரையிலிருந்து சென்னை வந்தார் திருக்குமரன். தான் செய்த தவறையே தன் மகனும் செய்துவிட்டானே என்ற வருத்தத்தில் அவர் இருக்கும்போதே சண்முக பாண்டியன் அவ்வார்த்தைகளை வீசிவிட்டார். நீ ஒன்றும் புதுசா பண்ணலடா சேரா. 30 வருஷம் முன்னாடியே என் தங்கச்சி ஆசைப்பட்டான்னு அவ ஆசைப்பட்டவர் கூட சேர்த்து வச்சவ நான். 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்பின என் நம்பிக்கை பொய்யா போன மாதிரி உன் நம்பிக்கையும் பொய்யா போகாம இருந்தா சந்தோஷம்தான். அதை கேட்டு திருக்குமரன் இதயத்தில் சுருக்கென்ற வலி தைத்தது. அதைவிட அடுத்து அவர் மகனும் வலியை தர இன்னும் உள்ளுக்குள் இறுகி போனார். சண்முக பாண்டியன் கிண்டலாக கூறியதில் கோபம் கொண்ட கவின், போதும், ரொம்ப பேசாதீங்க. என்னைக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராது. காதலிச்சு கைப்பிடிச்ச பொண்ணை வேணாம்னு கை கழுவுற ஈன புத்தி எனக்கு கிடையாது. என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்குவேன். அவளை ராணி மாதிரி வச்சிருப்பேன். ஆவேசமாக சொன்ன பிறகே சண்முக பாண்டியனின் ஏளனமான பார்வை தன் தந்தையை தீண்டுவதை கண்டான். அதன் பிறகே தான் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் உணர்ந்தான். தந்தையை பார்க்க அவரோ கூனி குறுகி தலை கவிழ்ந்து நின்றிருந்தார். அப்பா என்றான் நடுங்கும் குரலில். அதற்குள் தன்னை சமாளித்து கொண்டவர், தப்பு ஒன்றும் இல்லைப்பா. என்ன மாதிரியே வாழ்க்கையை தொலைச்சிடாம ரொம்ப வருஷம் 2 பேரும் சந்தோஷமா வாழணும் என்று இருவரையும் வாழ்த்திவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அவராக அதிகம் அவனை அழைப்பதில்லை. இவன் அழைத்தால் பேசுவார். கோபமாக எல்லாம் பேச மாட்டார். ஆனால் இருவருக்கும் இடையில் இருந்த நெருக்கம் குறைந்து விட்டது. சிறு வயதில் தந்தை மட்டுமே உலகம் என்று வாழ்ந்தவன் அவன். இப்பொழுது அந்த நெருக்கம் தொலைந்து போயிருந்தது. அதன் ஆரம்பம் ரகு அவர்கள் வாழ்வில் வந்த அன்றுதான் என்று அவனுக்கு புரிந்தது. அதைவிட அவன் மனதை நொறுக்கிய விஷயம், தன்னிடம் இருந்து விலகிய தந்தை அந்த ரகுவிடம் தினமும் பேசுகிறார் என்று அறிந்ததுதான்.
இதனால் ரகுவின் மேல் வன்மம் இன்னும் கூடிப்போனது. எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சுழி தான் போட்டது என்பதை மறந்து போனான் கவின். அவனுக்கு எல்லாம் கிடைத்தும் அதனை அனுபவிக்க தெரியாமல் தந்தையை இழந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே தன் சந்தோஷத்தை தொலைத்து கொண்டிருப்பதை அவன் என்று அறிவானோ? இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.